வணக்கம். பி குட் டூ குட் மீடியா அனைவரையும் வரவேற்கிறது. நேற்று முதல் சமூக வலைதளம் முதல் இன்டர்நெட் தொலைக்காட்சிகள் எல்லாத்துலேயும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, ஒரு வெனிசுலா நாட்டு அதிபரை அமெரிக்கா சிறைப்பிடித்ததாக கருதுகிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? உலகத்திலேயே அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடு வெனிசுலா என்பது அனைவருக்கும் தெரியும். இது பார்த்திங்கன்னா உலகத்திலே டாப், அதாவது பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா, கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு மேலே இவங்ககிட்ட எண்ணெய் வளம் இருக்கிறது. இதில் சர்வ வல்லமை போன்ற நாடுகளான சீனாவும் ரஷ்யாவும் இவங்களோட நிக்கோலஸ் மதுரோவிடம் தொடர்பு இருப்பதாக அமெரிக்கா கருதுகிறது. இதை நிக்கோலஸ் மதுரோ எங்களோட தனிப்பட்ட விஷயம் எடுக்கும். சீனா இவங்ககிட்ட இருந்து எண்ணெய் வளத்தை விலை கொடுத்து வாங்குறாங்க. அமெரிக்கா வைக்கும் குற்றச்சாட்டு, இவங்க ட்ரக்கு மாஃபியா இவங்க நாட்டில் அதிகமாக இருக்கிறாங்க, எங்கள் நாட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, எல்லை கடந்து சட்டவிரோதமாக எங்கள் நாட்டுக்குள் புகுறாங்க வெனிசுலா நாட்டுக்காரர்கள் குற்றத்தை முன்வைக்க. இது ஒரு புறம் இருக்க, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறுவது, இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, இவர் ஒரு அதிபராக அங்கே இருக்கிறார். உலகத்திலேயே வல்லரசு நாடாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமான நாடான அமெரிக்கா இதை பெரும்பாலாக எதிர்க்கிறது. இதில் சமாதான பேச்சிற்கு உடன்படுவதாக நிக்கோலஸ் மதுரோ கூறுகிறார். வெனிசுலா பிரசிடென்ட் நிக்கோலஸ் மதுரோ சொல்கிறாரு, எங்கள் நாட்டு எண்ணெய் வளத்தை அபகரிக்கணும்னு கருதுகிறாங்க அமெரிக்கா கூறும் கூற்று, இவர் சீனாவுடன் ரஷ்யாவுடன் தொடர்பு வைத்து கொண்டு மக்களை ஒடுக்கிறார், இவர் ஒரு நிரந்தர பிரசிடென்ட் இல்லை. இதனால் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவங்களோட மிலிட்ரி ஆர்மி, பவர்ஃபுல் மிலிட்ரி ஆர்மி மற்றும் டெல்டா ஃபோர்ஸ், உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல் ஃபோர்ஸான டெல்டா ஃபோர்ஸை பயன்படுத்தி அவர் வெனிசுலா நாட்டு அதிபரை நிக்கோலஸ் மதுரோவை பிடித்து விடுகிறார். பிடித்து அரெஸ்ட் பண்ணி அவங்க நாட்டுக்கு எடுத்து சிறைப்பிடித்து அவங்க நாட்டிற்கு கொண்டு சென்று விட்டதாக இப்போது வரையும் அந்த கருத்து இருக்கிறது. இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது, உலகத்திலேயே இந்த மாதிரியான ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் பயன்படுத்தி நாங்கள் வெற்றிகரமாக ப்ரிசிஷன் அட்டாக் செய்து ப்ரிசைஸ்டு டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கூறியிருக்கு. ரஷ்ய அதிபர் இந்த ஆர்மி ஃபோர்ஸை பயன்படுத்தி இன்னொரு நாட்டு அதிபரை சிறைப்பிடித்ததற்கு கண்டனம் தெரிவிக்கிறார். அரசு நாடு என்று கூறுபவர்கள் எவ்வளவு பவர்ஃபுல்லாக மிலிட்டரியை வைத்துக் கொள்ள வேண்டியது தெளிவாக. இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.